வேலூர் பென்லாண்ட் அரசு மருத்துவமனை திறக்கப்பட்ட ஒரே வாரத்தில் மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 125 ஆண்டு கால பழமையான வேலூர் பென்லாண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு அதனை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 25ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்நிலையில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்ட ஒரு வாரத்திலேயே மூடப்பட்டதாகவும் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாத அவசர கதியில் திறக்கப்பட்டதாகவும் கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் மருத்துவமனையை சுற்றி 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் மருத்துவமனை நோக்கி வந்த அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், வேலூர் மாநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு ஆகியோரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் அரைகுறையாக மருத்துவமனையை திறந்து மக்களின் உயிரோடு விளையாடும் வகையில் முதலமைச்சர் நடந்து கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். மருத்துவமனையை எந்த வேலையும் நடைபெறாமல் அறக்குறையாக அந்த மருத்துவமனையை திறந்து வைத்த ஒரு முதலமைச்சர் அதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று தேதியன்று அறிவித்தார். அதற்கு ஏற்ப காவல்துறையிடம் நாங்கள் அனுமதியும் கொடுத்திருந்தோம். அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் காவல்துறை. இருந்தாலும் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. எங்களுக்கு வேலையிடத்திலிருந்து பிரஷர் வருகிறது, அதனால் நாங்கள் மறுக்கிறோம் என்று காவல்துறை அதை தெரிவித்த நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக அந்த காவல்துறைக்கு சேர்ந்துதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம்.